வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் செய்கிற ஒரு சில கஷ்டமான வேலைகளை கூட எப்படி ஈஸியாக அதுவும் குறைவான டைமில் செஞ்சு முடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். சேனல் வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த மாதிரி தேங்காய்லாம் வந்து உடைக்கிறதுக்கு இதுக்கு மேலே நம்ம வந்து கத்தியை யூஸ் பண்ண தேவை கிடையாது. ஸோ கிச்சனில் இருக்கிற ஒரே ஒரு கரண்டி மட்டும் யூஸ் பண்ணி நம்ம வந்து தேங்காய் உடைக்கலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம தேங்காய் வந்து எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் வந்து எப்போவுமே நம்ம வந்து உடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தண்ணியில் வந்து நனைச்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் நனைச்சதுக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அந்த தேங்காயில் அந்த 3 நரம்பு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதில் தான் நம்ம வந்து பாயிண்ட் பண்ணி அடிக்கணும். ஸோ அந்த மாதிரி அடிக்கும்போது தான் நமக்கு வந்து அது சரி பாதியாக வந்து உடஞ்சி வரும். இந்த மாதிரி ஐடியா வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியாக வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டாக சூப்பராக மிஸ் ஆகாமல் தேங்காய் வந்து உடைக்க முடியும். இப்போ இது உடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி வந்து ஜல்லி கரண்டி தான் எடுத்திருக்கேன். இந்த கரண்டி வந்து நல்ல கனமாக இருக்கிற மாதிரி வந்து எடுத்திருக்கேன். சில சமயங்களில் நம்மக்கிட்ட வந்து கத்தியும் இல்லை, நம்ம வந்து தரையிலையும் வந்து உடைக்க முடியாது அப்படின்னும் போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போது எடுத்த கரண்டி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த நரம்பு இருக்க பாருங்கள் தேங்காயில், அந்த மாதிரி இடத்துல வந்து பாயிண்ட் பண்ணி அப்படியே சுற்றி சுற்றி அப்படியே அடிச்சுட்டே வாங்க. இப்படி அடிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து தேங்காய் வந்து உடைக்க வந்துடும். இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற கரண்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கனமாக இருக்கிற மாதிரி கரண்டி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம வந்து உடைக்கும் போது அந்த கரண்டி வந்து எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். நீங்கள் வந்து மெலிசாக வந்து வெயிட்டே இல்லாத மாதிரி இருக்கிற கரண்டி வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு வந்து அந்த கரண்டி உங்களுக்கு டேமேஜ் வந்து ஆகிடும், அதாவது லைட்டாக வளையிற மாதிரி ஆகிடும். அதுக்காக கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி கரண்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம சுற்றி சுற்றி அடித்ததில் சூப்பராக வந்து உடைக்க வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான், இந்த மாதிரி வந்து உடச்சி விடுங்க. கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். செகண்ட் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி கோதுமை மாவு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் இன்றைக்கி பரோட்டா பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 முட்டை வந்து உடச்சிட்டு சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து மைதா மாவு வந்து எடுக்கிறதா இருந்தாலும் சரி, கோதுமை மாவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, உங்களோட இஷ்டம்தான். இன்னும் மைதா மாவு வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பரோட்டா வந்து இன்னும் நல்லா சாஃப்டாக சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும். நான் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை வந்து ஃபஸ்ட்டு பிசைஞ்சு விட்டுடலாம். எப்போவுமே நம்ம வந்து பரோட்டா பண்ணுறோம் அப்படின்னும் போது நமக்கு வந்து அது லேயர் லேயராக வந்து சமயத்தில் வரவே வராது. ரொம்பவே சூப்பராக நல்ல லேயர் லேயராக உங்களுக்கு வந்து ஹோட்டல்லலாம் கிடைக்கிற மாதிரி பரோட்டாவுக்கு மாவு வந்து எப்படி மடித்து தேய்க்கிறது அப்படிங்கிறது தான் ஈஸியான ஒரு ஐடியாவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பரோட்டாவுக்கு மாவு வந்து பிசைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 15 நிமிஷம் அதுக்கு வந்து ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 15 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் நம்ம வந்து மாவை ஒரு 2 போர்ஷனாக அந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கலாம். கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். கீழே வந்து கொஞ்சமாக மாவு வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மாவு வந்து நான் கீழே சேர்க்கறதுக்கு அரிசி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மாவை வந்து 2 கை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டு நீங்கள் வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோல் பண்ணினதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளை இந்த மாதிரி தனியாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி இப்படி ஒரு உருண்டை வந்து எடுத்து தேய்ச்சி விட்டுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், பீஸா கட்டர். ஸோ அது வந்து யூஸ் பண்ணிவிட்டு இப்படியே முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப மெல்லிஸாக அந்த மாதிரி வந்து கோடு போட்டுக்கலாம். உங்ககிட்ட அந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக கத்தி யூஸ் பண்ணி சின்ன சின்ன கோடுகளை அந்த மாதிரி மெல்லிஸாக போட்டு விடுங்க. அதுக்கப்புறம் 2 பக்கத்தில் இருந்து இப்படி வந்து பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கப்புறம் மாவு உங்களுக்கு வந்து நல்லா அந்த மாதிரி கிடைக்கும். அதை வந்து நம்ம அப்படியே சுற்றி ரோல் பண்ண வேண்டியது தான். இதே மாதிரி இன்னொரு ஐடியாவும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணலாம். இந்த 2 ஐடியாவுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல லேயராக கிடைக்கும் பரோட்டா. ஸோ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி உருட்டினதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு மேலே வந்து நீங்கள் உருட்டி வைக்கும் போது லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கிளாத் போட்டு மூடி விடுங்க. இப்போ நம்ம இன்னொரு மெத்தடில் எப்படி தேய்க்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் மாவு உருண்டை வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக கொஞ்சம் வெயிட்டாக எடுக்கிறீங்க அப்படின்னா நல்லா பெருசாக விரித்து வந்து தேய்ங்க. நான் வந்து இன்றைக்கி சின்ன சின்ன உருண்டைகளை எடுத்துருக்கிறதுனால இந்த சைஸ் வரைக்கும் நான் வந்து தேய்ச்சி எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு கத்தி எடுத்து இப்படி கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க. அடியில் வந்து கொஞ்சமாக விட்டு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பக்கத்தில் இருந்து அந்த நம்ம கட் பண்ண மாவை எடுத்து இப்படி ரோல் பண்ணிகிட்டே வாங்க. இப்படி ரோல் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல லேயராகவும் உங்களோட பரோட்டா இருக்கும். அதே டைமில் உங்களுக்கு வந்து வேலையும் ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும்.
ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து கவுண்டர் டாப்பில் லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து உருட்டி வச்ச உருண்டைகள எடுத்து லைட்டாக இப்படி அதில வச்சுட்டு, மேலே வந்து ஆயில் தொட்டுக்கிட்டு இப்படி வந்து லைட்டா தட்டி விடுங்க. ஒரு பக்கம் அதாவது மேல் பக்கத்தில மட்டும் இந்த மாதிரி வந்து கை வச்சு லைட்டா பிரஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இதுக்கு நம்ம வந்து கட்டை யூஸ் பண்ணி தேய்க்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. 2 பக்கம்லாம் திருப்பி போட்டு தேய்க்கக்கூடாது. மேல் பக்கம் மட்டும் வச்சு லைட்டா அந்த மாதிரி தட்டி விட்டீங்க அப்படின்னா போதும். அவ்வளோதான் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இத வந்து நம்ம பண்ணுறதுக்காக நான் வந்து நம்ம ஆப்பம்லாம் செய்வோம் இல்லையா கடாய், அதுதான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அது உங்களோட இஷ்டம் தான். நீங்க வந்து கல்லும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டா வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு அந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு பரோட்டா செய்கிற வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து ரொம்பவே மிச்சம் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே நல்லா லேயரான பரோட்டா வந்து வீட்டில் ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். இதே மாதிரியே நம்ம எல்லா பரோட்டாவும் வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வந்து பரோட்டா செஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே வந்து கல்லில் எடுத்து வச்சுட்டு நல்லா அந்த மாதிரி 2 அடி அடிச்சிங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு லேயராக வந்து பரோட்டா கிடச்சிரும். இந்த ஐடியா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிலோ கணக்கில் நிமிஷத்தில் பூண்டு உரிக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணியிருக்கிற ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டைம்னா நம்ம வந்து கொஞ்சம் பல்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி டைமில் நல்லா கிலோ கணக்கில் நீங்கள் அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் இன்றைக்கி எப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம இந்த மாதிரி பெரிய பல் பூண்டாக இருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு ஈஸியாகவே நம்ம வந்து உடச்சி எடுத்துடலாம். ஆனால் சின்ன பூண்டாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், டைம் எடுக்கும். அதே சமயத்தில் நம்ம வந்து நகம் யூஸ் பண்ணி உரிக்கும் போது நகமுமே நமக்கு வந்து எரிச்சல் கொடுக்கும். அந்த பிரச்சனைலாம் இல்லாமல் நம்ம எப்படி ஈஸியாக பூண்டு உரிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கடாய் வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த எடுத்து வச்சிருக்கிற பூண்டை வந்து அந்த கடாயில் சேர்த்து ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கிளறி விடுங்க. அந்த பூண்டோட தோல் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சுருங்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் கொஞ்சோண்டு ஆயில் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு 1/4 ஸ்பூன் வரைக்கும் ஆயில் சேர்த்து இந்த மாதிரி ஒரு 2 செகண்ட் கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடாயை இறக்கி வந்து பூண்டை ஆற வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மேல் பக்கம்லாம் வந்து லைட்டாக அந்த பூண்டோட தோல் வந்து விட்டு வந்திருக்கு. அதே சமயத்தில் அந்த தோல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கியிருக்கு. இந்த மாதிரி டைமில் நம்ம இதை வந்து உரிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆனால் இதையும் விட வந்து ஈஸியாக நம்ம எப்படி உரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு பழைய தலகாணி உரை வந்து எடுத்துக்கோங்க. இதுக்கு தலகாணி உரை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஏதாவது ஒரு காட்டன் ஷாலோ இல்லைனா டவலோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா அந்த பூண்டை வந்து லைட்டாக தரையில் இப்படி ஒரு 2-3 தட்டு தட்டிட்டு அதுக்கப்புறம் கை வச்சு இந்த மாதிரி நல்லா கசக்கி கொடுத்துருங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா 100% வந்து உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் வந்து கிலோ கணக்கில் வந்து பூண்டு உரிக்கிறீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு இந்த ஐடியா வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து பூண்டு உரிக்க வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு வந்து அந்த பூண்டு தோல் எல்லாமே வந்து தனியாக உரிஞ்சு பூண்டு வந்து தனியாக கிடச்சிருக்கு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சுலபமாக கிலோ கணக்கில் இருக்கிற பூண்டை கூட நீங்கள் தனியாக ஒரே ஆள் வந்து உரித்து எடுத்துடலாம். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ஃப்ரீ டைமில் வந்து மறக்காமல் செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உரிக்கிற பூண்டை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா சமையலுக்கு நீங்கள் தேவைப்படுற டைமில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.